எபேசியர் 5:17. ஆகையால் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்ப ரெண்டு காரியத்தை அங்க மென்ஷன் பண்றார். ஒன்னு கர்த்தருடைய சித்தம், இன்னொன்னு மதியற்ற வாழ்க்கை. இப்ப யார் கர்த்தருடைய சித்தம் அப்படிங்கறத அறியாம வாழ்றாங்களோ அவங்கள என்ன நிலைமையில் இருக்காங்க? மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மதியற்ற வாழ்க்கைக்கு வேற பேர் எப்படி சொல்லலாம்? நம்ம ஊர் பாஷையில, அவங்க ஊர் பாஷையில அவர் எழுதும் போது மதியற்றவர்கள் எழுதிட்டாரு. நம்ம ஊர் பாஷையில இன்னும் வேற பாஷை, முட்டாள்தனமான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை வாழ வேண்டாம்? திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒரு தேடுதலுக்கு முன்னால எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கர்த்தருடைய சித்தம். உங்களுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்க அறிவும் கர்த்தருடைய சித்தமும் நேர் எதிரடையானது. கர்த்தருடைய சித்தத்துல வேதனை நிறைய இருக்கு. நீங்க நிறைய தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். கர்த்தருடைய சித்தத்துல ஆரம்ப வாழ்க்கை ரொம்ப பாடு நிறைஞ்சதா இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தை நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆரம்பத்துல கரடு முரடான வாழ்க்கைக்குள்ள போற மாதிரி இருக்கும். உடனே அறிவு என்ன தெரியுமா சொல்லும்? நீ தப்பா போற, நீ தப்பா முடிவெடுத்திருக்கிற, நீ தப்பா செயல்படுற, இது சரிப்பட்டு வராது. ஆபிரகாமும் லோத்து ரெண்டு பேரும் நெருங்கின ரத்த சம்பந்தமான உறவு. நல்லா கவனிங்க. அழைச்சது யார? ஆண்டவர் அழைச்சாரு? ஆபிரகாம தான் அழைச்சாரு. ஒட்டிக்கிட்டு போனவர் லோத்து. இப்ப லோத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஏன் ஆசீர்வதிச்சாரு? அழைக்கப்பட்டவனோட இருந்ததுனால லோத்துவுக்கு என்ன உண்டுங்க? ஆசீர்வாதம். ஏன்னா ஆபிரகாம் எப்படி வாழ்றாரோ அந்த வாழ்க்கை முறையை தான் லோத்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? வாழ்ந்து. அழைப்பே இல்லைங்க அவனுக்கு, அழைப்பே இல்ல. அவன் எங்க கிடக்க வேண்டியவன்? அடிமையில. அவன் வேற தேசத்தை வாழ வேண்டியவன், கல்தேயர் தேசத்துல வாழ வேண்டியவன். அவன் ஆபிரகாமுக்கு மனசு இல்லை. சின்ன பையனா இருக்கிறானே, நாமளும் விட்டுட்டு போயிட்டா இவனை யாரு பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரேன், நானும் வர்றேன்னு என்ன செஞ்சிட்டாருங்க? வந்துட்டாரு. இப்போ இவர் வந்தவருக்கு யார் நல்லா தெரியுது? ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய தேவனும் ஆபிரகாமுடைய வழிபாட்டு முறைகள் தேவ சித்தம் எல்லாம் தெரிஞ்சதுனால ரெண்டு பேருடைய மந்தையும் பெருகுது. அழைச்சவன் மந்தை மட்டும்தான் பெருகணும். ஆனா அழைத்தவனை பார்த்து வாழ்கிறவனுடைய வாழ்க்கையும் கர்த்தர் என்ன பண்றாருங்க? ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா அதுக்குள்ள பிரமாணம் இருக்குது. இப்ப மந்தை பெருகு 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 ரெண்டு மேய்ப்பர்களுக்கு தான் பிரச்சனை, இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் யார் பார்த்து வாழ்றாங்க? தேவனை பார்த்து வாழ்றாங்க. மேய்ப்பருக்கு பிரச்சனை வந்தோம்னா ஆபிரகாம் தான் முடிவெடுக்கிறாரு, இனிமே இது ஒத்து வராது, வேலைக்காரங்க சண்டையை நம்ம தீர்த்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுப்பா, இப்ப என்ன பண்ணலாம்? பிரிஞ்சிடலாம். சரி, பிரிஞ்சிடலான்னு சொன்னோடனே லோத்து என்ன பண்ணி இருக்கணும்? உண்மையா சொல்லுங்க. நான் லோத்துவா இருந்திருந்தால் ஒன்னும் இல்லாம இருந்தேன், உங்க கூட ஒட்டிக்கிட்டு வந்துதான் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்குது. வேலைக்காரனை வேணா நான் மாத்திடுறேன், நான் இடத்த என்ன பண்ண மாட்டேன்? மாற்ற மாட்டேன். எவன் பிரச்சனை பண்றானோ அவனை தூக்கி என்ன பண்ணிடுறேன்? நான் வெளியே அனுப்பிச்சிடுறேன். உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? நான் போக மாட்டேன். ஆனா இவனுக்கு யாரை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை? வேலைக்காரங்களையும் சில சில காரியங்களை இழக்கிறதுக்கு என்ன செய்யல? மனசு வரல. அதனால இப்ப என்ன பண்ண ஆகணும்? நான் தனியா போயிட்டு நான் தனியா எஜமானன் ஆயிடுவேன். இப்ப எனக்கு ஆபிரகாம் எனக்கு கட்டளை போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற முறையில வெளியே போற. ரைட்டு, சரி, அதுவும் தேவ சித்தம்னு எடுத்துக்கொள்வோமே. ஆனா வெளியே போகும்போது யார் பேச்ச கேட்டிருக்கணும்? இதுவரைக்கும் நடத்தினது நீங்க தான், இனிமேலும் நீங்க தான் என்ன செய்யணும்? நடத்தணும். நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு என்ன செய்யணும்? என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கிற வார்த்தையை மறந்ததுனால வாழ்க்கையே உன் சந்ததியே என்ன ஆகி போச்சுங்க? சொல்லுங்க. அழியல, பாவ சந்ததியா மாறி போச்சு.
ஒரே ஒரு சின்ன, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னு யார்கிட்ட கேட்கல? ஆண்டவர்கிட்ட கேட்கல. கேட்டிருந்தா அழகா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாருங்க? வழி நடத்தி. ஒண்ணு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், இல்லைன்னா ஆபிரகாம் கிட்ட கேட்டிருக்கணும். சரி, இப்ப இவர் என்ன பண்றாரு? சுயமா அப்படி பெயர் எடுக்கிறார். இதோட இது எப்படி தெரியுது? சூப்பரா தெரியுது. நீங்க யாரும் சங்கடப்பட்டது கூடாது. ஒரு சிலர் மட்டும், ஏன்னா இப்ப கல்யாண வயசுல இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தான் எனக்கு தெரிஞ்சு, ஆனால் பொதுவா நான் பேசுறேன். இந்த பயோடாட்டா வரும்போது எடுத்தோன்னு எதை பாக்குறீங்க? சம்பளம். அங்க தேவ சித்தத்தை என்ன பண்ணிடுறீங்க? நீங்க எங்க இருந்து வந்தீங்க? ஏன் உங்க சம்பளம் எங்க இருந்து இந்த சம்பளத்துக்கு வந்திருக்குது? இப்போ நீங்க என்ன பொருளாதார நிலைமையிலிருந்து என்ன பொருளாதார நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க? சொல்லுங்க. யாராவது கீழ இருந்து மேல வந்திருக்கிறீங்களா? மேல இருந்து கீழே போயிருக்கீங்களா? ராஜேந்திரன் பிரதர், கீழ இருந்து மேல இருந்து யாருமே கீழே போகல. உங்களை கீழ இருந்து மேல கொண்டு வரதுக்கு ஆண்டவருக்கு முடியுது. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றவங்க மட்டும் எங்க இருந்து வரணும்? இது என்னையா நீதி? இதுதான் தேவ சித்தமானு கேட்கிறேனா? நீ இப்போ மாப்பிள்ளை பார்க்கும்போது எப்படி பார்க்க போற? ஜெபம் பண்ணிட்டு எடுத்து பார்ப்போம். நம்ம எதை பார்ப்போம்? தயவு செஞ்சு நான் சொல்றேன், யாருக்காவது சங்கடமா இருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க நின்று நான் பேச மனசுக்கு தோணுது, நான் சொல்றேன். தேவ சித்தத்துல 3 இருக்குது. ஒண்ணு பரிபூர்ண தேவ சித்தம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அக்கினி ஜுவாலைக்கு முன்னால நிக்கணும். கடினம், ஆனா அதுதான் பரிபூர்ண சித்தம். தானியேல் சிங்க கெபிக்கு போகணும், அதுதான் பரிபூர்ண சித்தம். அதை அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் எங்களுக்கு. சிங்க கெபிக்கே போனாலும் சரி, நாங்க எதுல தான் வாழுவோம்? பரிபூர்ண சித்தத்துல தான் இருப்போம் முடிவு பண்ணாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா? தேவ சித்தம். இன்னொன்னு அனுமதிக்கப்பட்ட சித்தம். சொல்லுங்க. பரிபூர்ண சித்தம், அனுமதிக்கப்பட்ட கடைசி கட்டம். வேற வழி இல்லை, மலைக்கு ஓடிப்போ. இவனுடைய வாழ்க்கையில அப்படியே வரிசையா வரும் பாருங்க. லோத்தனுடைய வாழ்க்கையில லோத்தை காப்பாத்தி எங்க ஓட சொல்றாரு? மலைக்கு போக சொல்றாரு. இது என்ன சித்தம்? பரிபூர்ண சித்தம். அவருடைய மனசார சொல்ற சித்தம் தான் பரிபூர்ண சித்தம். எங்க போகணும்? நீ மலைக்கு போ. ஆனா ஐயா என்ன சொல்றாரு? சமவெளியில் எங்கு நிக்காத. சமவெளியில நிக்க கூட கூடாது, ஓடு. சமவெளினா நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். மலைனா போய் அங்க இருந்துக்கோ. இப்ப யோசிச்சு பாருங்க, இது பரிபூர்ண சித்தம். ஆனா முடியுமா? ஏன்னா அது அவ்வளோ செலக்ட் பண்ணி வந்திருக்கிறேனே, நான் செலக்ட் பண்ணனதல்லவா. ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் செலக்ட் பண்ணிட்டு தான் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க தெரியுமா? அது எந்த சித்தம்னு முடிவு பண்ணீங்க, ஆனா ஏதோ ஒரு சித்தத்துக்குள்ள இருக்கிறீங்க. சரி, இப்போ என்னால முடியாத ஆண்டவரே, இந்த ஊருக்கு நான் போறேன். இப்ப என்ன சொல்றாரு? வேண்டான்னு சொல்லல. அந்த ஊர் ரொம்ப சின்ன ஊர் தானே, நான் அந்த ஊர்ல போய் என்ன பண்ணிக்கிறேன்? பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப என்ன சித்தம்? இப்ப என்னங்க சித்தம்? போ போ, அனுமதிக்கிறேன். நீ அனுமதிக்கப்பட்ட சித்தம்னு கூட சொல்லலாம். அனுமதிச்சிடறாரு, வேற வழியில போப்பா அந்த ஊருக்குன்னு. ஆனா அந்த ஊர்ல அவனால என்ன பண்ண முடியல? இருக்க முடியல. கஷ்டம். அனுமதிக்கப்பட்ட சித்தம் தான். ஆனா அங்க அவன் என்ன பண்ணிருக்கணுங்க? பல்ல கடிச்சுக்கிட்டு அங்கேயே இருந்திருக்கணும். இப்ப சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஊர்ல என்னால என்ன செய்ய முடியல, இப்போ இருக்க முடியல. எனக்கு என்னவா இருக்குது? பயமா இருக்குது. பைபிள் படிச்சு பாருங்க, தெரியும். பயமா இருக்குது. அந்த ஊர்ல அவனால என்ன பண்ண முடியல? இருக்க முடியல. இப்ப என்ன பண்றாருங்க? மலைக்கு அவர் சொன்ன மலைக்கு போனாரா, வேற மலைக்கு போனாரான்னு எனக்கு தெரியல. ஆனா போகும்போது என்ன பண்ணிட்டு போயிட்டாரு? மனைவிய இழந்துட்டு போயிட்டாரு.
அதனால் அங்கே போய் தப்பு தப்பான கன்றாவியான காரியமெல்லாம் நடந்து அந்த சந்ததி என்னவாயிருச்சுங்க? பாவ சந்ததியாக மாறி போச்சு. இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? பரிபூர்ணமான சித்தம். அப்படி இல்லைன்னா நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவில்லாமல் நீங்கள் உங்களுக்கு நிறைய படிச்சிருக்கலாம், பிஇ MBBS இந்த மாதிரி நிறைய படிப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம். நாம் இப்போ படிக்கும்போதே எல்லாம் செலக்ட் பண்ணிக்குது. அம்மா தாய்களை பிள்ளைகளாக கையெடுத்து கும்பிட்றேன், அப்படிலாம் செலக்ட் பண்ணிடாதீங்க. ஆமாம், அது பரிபூர்ண சித்தமே இல்லை. ஆனால் பரிபூர்ண சித்தம் போகும்போது எப்படி தெரியுமா? நெருப்பில் போகிற மாதிரி தான் இருக்கும், சிங்க கெபிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே போனதுக்கு பின்னால் தலகாணி வச்சு படுத்துவாங்களாம். சிங்கம் தலகாணியாக மாறிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அனுமதிக்கப்பட்ட சித்தத்துக்குள்ள, சாரி, பரிபூர்ண சித்தத்துக்குள்ள போகும்போது நெருப்பு ஜுவாலைக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா நெருப்பு ஜுவாலை ஏசியா மாறிடும். இதுதான் பரிபூர்ண சித்தம். ஆனா போறதுக்கு முன்னால் நம்மள அது என்ன பண்ணுது? பயமுறுத்துது. அந்த பயமுறுத்ததுல நம்ம என்ன பண்ணிடுறோங்க? டைவர்ட் ஆகி வேற பக்கம் ஓடி போயிடுறோம். இல்ல இல்ல, தேவன் ஒருபோதும் தீமையை நம்முடைய வாழ்க்கையில விதைக்கிறவர் அல்ல. தேவன் விதைக்கிறவர் அல்ல. புரிஞ்சுக்குங்க. இப்ப பாருங்க, ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், எல்லாம் கவனிங்க. ஒத்த வேஷம் அப்படின்னா வாழ்க்கை முறை. இந்த உலகத்தாங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கை முறையை சூஸ் பண்ணாதீங்க. இந்த உலகம் என்ன எப்படி சூஸ் பண்ணுது? படிப்புக்கு ஏத்த படிப்பு, வேலைக்கு ஏத்த வேலை, அப்புறம் ஜாதிக்கு ஏத்த ஜாதி, அப்புறம் சர்ச்சுக்கு ஏத்த சர்ச்சு. இப்படி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, பார்க்காதீங்க. அப்புறம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், என்னங்க, ஏன் உங்க நன்மை இல்லையா? உன் மண்டை சொல்ற நன்மை கிடையாது. தேவன் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை வச்சிருக்கிறாரு. அது என்னன்னு கண்டுபிடி. அது அவருக்கு எது பிரியம். அப்புறம் பரிபூரணமான சித்தம். என்ன சித்தங்க? சித்தம் இல்லைங்க, பரிபூரணமான சித்தம். தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீ என்ன பண்ணணும்? அது எல்லாத்தையுமே பிரிச்சு போட்டு பார்க்கணும். ஆமா, ஜாதகம் வருதா? ஜாதகத்தை என்ன பண்ணணும்? பிரிச்சு போட்டு உன் நன்மை என்ன பாத்துறாத, அதுல தேவ நன்மை என்ன இருக்குது, இதுல தேவனுக்கு நன்மையானது எது? பயோடேட்டா, ஜாதகம்னு சொல்றது பயோடேட்டா. ஜாதகத்தை அங்கே வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. படிப்புல இருந்து எல்லா காரியத்துக்கும் நான் சொல்றேங்க, எதை தேடணும்? தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பிரியம் என்று கண்டறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன ஆகணும்? மனசு மாறணும். உங்க மனசு மாறாத வரைக்கும் நீங்க என்ன தெரியுமா தேடிட்டே இருப்பீங்க? உங்களுக்கு எது நன்மை, லோத்து போல உங்களுக்கு எது நன்மையா தெரியுது, உங்களுக்கு எது பிரியமா தெரியுது, உங்களுக்கு எது வசதியா தெரியுது, அப்படிங்கிறது தான் தேடுவீங்க. பின்னாட்கள் அது எல்லாமே நமக்கு என்னவா மாறி போயிடும்? உத்தரவமா மாறி போயிடும். அது தலைவலியா மாறி போயிடும். வேண்டாம். ஆகவே முட்டாளா வாழாதீங்க. உலகத்துக்கு முட்டாளா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு முன்னால அறிவாளியா வாழுங்கன்னு நான் சொல்றேன். இன்னொரு வசனம், ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, தெசலோனிக்கே சபைக்காக ரொம்ப போராடி ஜெபம் பண்றாரு. நானும் உங்களுக்காக அந்த ஜெபத்தை இனிமேல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக இந்த ஜெபத்தை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை குறித்து மனப்பாடம் பண்ணிருங்க தயவு செஞ்சு. இது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்யற ஜெபமா மாறட்டும் தயவு செஞ்சு. ஆமா, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்ன பண்ணணுமா? அழைப்புக்கு அழைச்சிட்டாரு. ஆனா அந்த அழைச்சவர் என்ன பண்ணணும்? என்ன பக்குவப்படுத்தணும். அந்த அழைப்புக்கு பாத்திரவானா என்ன மாத்தணும். அப்புறம் அடுத்தது, தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும், தமது தயவுள்ள அந்த சித்தம் எப்படி தெரியுமா இருக்குதா?
அந்த பரிபூர்ண சித்தம்னு சொல்றோம்ல, அதுல முழுக்க முழுக்க என்ன இருக்குதுங்க? தேவனுடைய தயவு இருக்குதுங்க. நான் இன்னொரு நாளைக்கு விளக்கமா பேசுறேன். நான் பைபிள் ஸ்டடியில தேவனுடைய தயவு தான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய இரக்கம் தான் தேவனுடைய சித்தம். தேவன் உன்மேல் இரக்கம் வைத்து உன்னை என்ன வாக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் தேவனுடைய சித்தம். அந்த தேவ சித்தத்துல தேவனுடைய தயவு இருக்கிறது, தேவனுடைய கருசனை இருக்கிறது, தேவனுடைய இரக்கம் இருக்கிறது, தேவனுடைய பரிதாபம் அதில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் மடிபடிமா தயவுள்ள சித்தம் சித்தம் முழுவதையும் சொல்லுங்க. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அரை சித்தத்திலேயே போலாமா? முழு சித்தத்திலே வாழ முடியுமா? இங்க அவர் என்ன ஜெபம் பண்றாரு? சித்தம் முழுவதையும் நீங்க நிறைவேற்றணும்னு ஜெபம் பண்றாரு. அப்படின்னா நம்ம இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா முக்காவாசி ஜெபம் 50% சித்தம், 25% சித்தம், 10% சித்தத்துல எல்லாம் நம்ம வாழ முடியும். உங்க வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதிகளுக்குள்ளேயும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா 100% சித்தம். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் என் விருப்பம் நடக்கணும், மற்றதுக்கெல்லாம் தேவ சித்தம் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறது. துணி எடுக்க போகும்போது தேவ சித்தம். நான் கல்யாணத்தையே பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. என்னங்க ஆண்டவர் எந்த கடைக்கு போட்டு ஆண்டவர் நீர் காட்டுகிற கடைக்கே நாங்கள் போகிறோம். ஏன்னா ஆண்டவர் கடை காட்டிக்கிட்டு இருக்கிறது வேலை. ஏன்னா கமிஷன் கொடுக்குறாரு நாங்கள் கடைக்காரன் கடவுளுக்கு. ஆனால் மாப்பிள்ளை பார்க்கும்போது எந்த மாப்பிள்ளையும் என்ன செய்யறது இல்லை, கேட்கறது கிடையாது. கண்ணுக்கும் வாட்ட சாட்டமா நல்லா உயரமா பார்க்கறதுக்கு அப்படியே வந்து மன்மதன் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஓகே ரைட். நம்ம சபை சேர்ந்த ஒரு பிள்ளைய ஒருத்தர் வந்து பொண்ணு பார்க்க வந்தார். பொண்ணு பார்க்க வந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டேன். என்னங்க ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு போய் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேங்க. இப்போ இருக்கிற வேகமாக இருந்தால் அப்போ வந்து கேட்டிருப்பேன் நான். அப்போ கேட்க முடியாதுல்ல. அங்கே போய் கேட்டுட்டு ஓகேன்ட்டார். நான் என்ன கேள்வி கேட்குறேன், தேவ சித்தம் கேட்குறாள் எப்போ கேட்கணும்? ஏன்னா வர்றதுக்கு முன்னாலேயே தேவ சித்தம் ஓகேன்னு ஆண்டவர் சொல்லி இங்கே வந்து உட்கார்ந்து டீ கொண்டாந்து கொடுக்கும்போது இப்படின்னு வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ என்ன பண்ண முடியாது, கட்டிக்க முடியாது. இப்போ முதல்ல வந்து பார்த்தாச்சு, இப்போ மனசுக்கு என்ன ஆகி போச்சு, பிடிச்சி போச்சு. இப்போ வீட்டுக்கு போனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், என்ன சொன்னாலும் சரி கட்டிக்கிறடி. நாம ரொம்ப தேவ சித்தம்னு அங்கே போட்டார். இல்லைங்க, கருப்போ வெள்ளையோ சிவப்போ குட்டமோ நெட்டையோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார்னா என்ன பண்ணணும், சரின்னு சொல்லி சம்மதிக்கணும். அதுதான் பரிபூர்ணமான சித்தம். அந்த வசனத்தை மறுபடியும் படிச்சிருமா, வேக வேகமா நேராச்சு. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும், ஒன்னு அழைப்புக்கு பாத்திரராக்கணும், தம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும். எப்படி நிறைவேற்றணுமா? போட்டு அடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி நிறைவேற்றணுமா அப்படின்னு ஜெபம் பண்றார். அப்படின்னா அந்த சபையை குறித்து அவளுக்கு எவ்வளவு வைராக்கி இருந்திருக்குன்னு பாருங்க. எங்க விசுவாசிகளை நீங்க விட்டுறக்கூடாது ஆண்டவரை, இவங்க சாதாரண ஆள் கிடையாது. ஈனா சந்தில பொந்தில பூந்து என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்க பலத்தை பிரயோகப்படுத்தி உங்க வல்லமையை பிரயோகப்படுத்தி இந்த சபையை உங்க சித்தத்துக்குள்ளதான் என்ன பண்ணணும், நிலை நிறுத்தணும். உங்க தயவுள்ள சித்தம் முழுவதையும் இந்த சபையில நீங்க என்ன பண்ணி ஆகணும், செயல்படுத்தியே ஆகணும். அதற்கு உங்க வல்லமையை நீங்க முழுவதுமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. எப்பொழுதும் ஜெபம் பண்றாராம். நீங்க உங்க பிள்ளைகள் எப்ப இருந்தே வச்சு வளர்த்திட்டு இருக்கிறீங்க. என்ன ஜெபம் பண்ணணும், நீங்க எப்படி ஆயினும் இல்ல, உங்க வல்லமை தேவ சித்தம் என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு உங்க வல்லமையை பயன்படுத்தணும் ஆண்டவரை. நீங்க உங்க வல்லமையில கரத்தை அங்க வைக்கணும் ஆண்டவரை. அந்த திமிரிக்கிட்டெல்லாம் போறதுக்கெல்லாம் விடவே கூடாது ஆண்டவரே. அடங்காப்படாரி ஆண்டவரே, அவன் அடங்காப்படாரி ஆண்டவரே. ஆனா பொட்டணியில கையை வையுங்க ஆண்டவரே. நீங்க உங்க சித்தத்துக்கு நேரம் நீங்க என்ன பண்ணுங்க, நடத்துங்க ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணணும். அங்க ஒருத்தர் ஜெபம் பண்றாரு அந்த சபைக்காக.
அதனால அந்த சபை இன்னைக்கு வேத புஸ்தகத்தில் இடம்பெற்று இருக்குது. நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுவீங்கன்னா கர்த்தர் பரிபூர்ண சித்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். தயவு செஞ்சு அனுமதிக்கப்பட்ட சித்தத்துக்கு என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. பரிபூர்ண சித்தத்துக்குள்ள வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.